எவ்ரிவன். நம்ம ஐபிஎல் மேட்சஸ் ரிவ்யூஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஐபிஎல் மேட்ச் ஃபைனலுக்கான ரிவ்யூ மேட்ச் இது. ஸோ நடுவில் ரொம்ப பிரேக் ஆகிடுச்சு, சரியாக வீடியோஸ் போட முடியல. ஸோ சாரி ஃபார் த டிலே. ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு ஃபைனல் மேட்ச்சு. இது ஆர்சிபி வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸு. இது எங்கே நடந்ததுன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் நடந்தது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி டாஸ் ஜெயிச்சு பவுலிங் பேட்ச் எடுத்திருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு அகமதாபாத் எப்போவுமே ஒரு சேசிங் கிரவுண்டாக தான் இருக்கும். ஸோ ஆனால் சேசிங் கிரவுண்டுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க செகண்ட் ஆடும்போதும். ஸோ எனக்கு கொஞ்சம் டியூவும் வந்துடும், சில டைம் டியூவும் வராது. ஸோ அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே ஆர்சிபி டாஸ் ஜெயிச்சு பவுலிங் பேட்ச் எடுத்திருந்தாங்க. குறிப்பாக அண்டர் த லைட்ஸ் நிறைய டியூ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதுனால ஸோ பவுலிங் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவரோட அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஸோ ஓப்பனிங்ஸை பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்ஷனும் சுப்மன் கில் தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சாய் சுதர்ஷன் வந்துட்டு 2 பால் தான் ஆடிருப்பார், 12 பாலில் 12 தான் அடிச்சிருப்பாரு. புவனேஸ்வர் குமாரோடைய பவுலிங்கில் வந்துட்டு அவுட் ஆயிருப்பார். ஸோ ஜிதேஷ் சர்மா சூப்பரான கேட்ச் பிடிச்சிருப்பாரு. சுப்மன் கில்லுமே சரி, ஹேசல்வுட்டோடைய பவுலிங்கில் அவுட் ஆயிருப்பார். ஸோ 10 ரனுக்கு அவுட் ஆயிருப்பார். ஸோ நிஷாந்த் சித்து கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தார், ஆனால் அவருமே 20 ரனில் அவுட் ஆயிருப்பார். 18 பாலில் 20 ரன் தான் அடிச்சு 3 பவுண்டர் தான் அடிச்சிருப்பார். ஸோ அவரும் வந்துட்டு ரசிக் சாரம் தான் ரொம்ப சூப்பராக போட்டிருப்பாங்க. ஆர்சிபியோட பவுலிங் வந்துட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பழனிசாமி ரொம்ப சூப்பராக போட்டிருந்தாங்க. புவனேஸ்வர் குமாராக இருக்கட்டும், ஹேசல்வுட்டாக இருக்கட்டும், ரஷீத் சலாம் அக்தராக இருக்கட்டும், குணால் பாண்டியாவாக இருக்கட்டும், எல்லாருமே சூப்பரான பவுலிங்கு. ஸோ ஜாஸ் பட்லரு ரொம்பவே ஸ்லோவாக தான் ஆடினாங்க. ஸோ 23 பாலில் 13 ரன் இருக்கும்போது குணால் பாண்டியோட எக்ஸ்ட்ராடனரி பவுலிங்கில் ஸோ ஏறி இறங்கி போய் இதாகிருப்பார். ஸோ ஸ்டம்பிங்கில் அவுட் ஆயிருப்பார். ஸோ ஜோஸ் பட்லர். வாஷிங்டன் சுந்தர் தான் ரொம்ப நல்லா ஆடினார். 37 பால் 50 ரன் நாட் அவுட்டு, ரொம்ப சூப்பராக ஆடினார். ஸோ அவர் தான் வந்துட்டு 155 ரன் வரதுக்கான காரணமே அவர் தான். ஸோ நல்லா ஆடினார். ஸோ அந்த சைட்லேருந்து யாருமே சப்போர்ட் இல்லை, எல்லாருமே ஒன்றே அவுட் ஆகிட்டாங்க 2 பால் ஆடி. ஸோ அர்ஷத் கான் வந்துட்டு நல்லா ஆடினார். ஒரு 6 பால் 15 ரன் இருக்கும்போது அவரும் அவுட் ஆகிட்டார் ஹேசல்வுட்டோட பவுலிங்கில். ஸோ ராகுல் டிவாட்டியா இம்பாக்ட் பிளேயரை வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அவர் 7 ரன்னும் அவுட் ஆயிருப்பார். ஜேசன் ஹோல்டரும் 7 ரனில் அவுட் ஆயிருப்பார். ரஷீத் கானுமே 7 ரனில் அவுட் ஆயிருப்பார். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா 8 விக்கெட் இழப்புக்கு 155 தான் அடிக்க முடிஞ்சுது. ஸோ இது வந்துட்டு ஃபைனல்ஸ்னால அட்லீஸ்ட் 185 அடிச்சிருக்கணும். ஸோ அவங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, சுத்தமாக ரன்ஸே அடிக்கல. ஸோ ஆர்சிபி பவுலிங் பொறுத்த வரைக்குமே ஜேக்கப் டஃபி இம்பாக்ட் பிளேயரை வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ 4 ஓவருக்கு 38 ரன்னு கொடுத்துருப்பாரு, எந்த விக்கெட்டுமே எடுக்காமல். புவனேஸ்வர் குமார் சூப்பரான பவுலிங்கு. ஸோ 4 ஓவருக்கு 29 ரன்னு 2 விக்கெட்டு. ஸோ அவர் தான் பர்பிள் கேப் ஹோல்டரு. ஸோ ரொம்ப சூப்பராக போட்டார். ஸோ எக்ஸ்ட்ராடனரி கம்பேக் ஃபார் சீசன்னே சொல்லலாம் புவனேஸ்வர் குமாருக்கு. ஸோ ஜோஸ் ஹேசல்வுட்டுமே 4 ஓவருக்கு 37 ரன்னு 2 விக்கெட்டு. ரஷீத் சலாம் தான் ரொம்ப சூப்பராக போடுறாரு. 4 ஓவருக்கு 27 ரன்னு கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஸோ குணால் பாண்டியாவுமே 4 ஓவருக்கு 23 ரன் தான் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருப்பாரு. குணால் பாண்டியா வந்துட்டு எதில் பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணிடுறாரு, பேட்டிங்காக இருக்கட்டும், பவுலிங்காக இருக்கட்டும். ஸோ பவுலிங்கில் பொறுத்த வரைக்குமே ஒரு ரன்ஸும் கம்மியாக கொடுக்குறாரு, விக்கெட்ஸும் எடுத்துடுறாரு. ஸோ ரொம்பவே வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக அசண்டாக இருக்காரு ஆர்சிபி பொறுத்த வரைக்குமே. ஸோ ஆர்சிபியோட சேஸ் பொறுத்த வரைக்கும் வெங்கடேஷ் ஐயரும் விராட் கோலி தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. வெங்கடேஷ் ஐயர் இம்பாக்ட் பிளேயர் வாஷ் பண்ணியிருப்பாங்க. வெங்கடேஷ் ஐயர் வந்துட்டு 16 பால் 32 ரன் அடிச்சிருப்பாரு, ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருன்னு சொல்லலாம். ஸோ 4 பவுண்டரி 2 சிக்ஸஸ் அடிச்சிருப்பாரு. ஸோ முகமது ஷராடியோடைய பவுலிங்கில் அவுட் ஆயிருப்பார். விராட் கோலி ஒரு எக்ஸ்ட்ராடனரி இன்னிங்ஸு. ஸோ பயங்கரமாக ஆடினார். 75 ரன்ஸ் நாட் அவுட்டு, ஒரு 42 பால் அடிச்சிருப்பாரு, 9 பவுண்டரி 3 சிக்ஸஸ் அடிச்சிருப்பாரு. ஸோ அவர் தான் வந்துட்டு ஒரு ரொம்ப ஆங்கர் ரோலும் சரி, அட்டாக்கிங் ரோலுமே சரி பயங்கரமாக ஆடினாரே சொல்லலாம். ஸோ தேவதத் படிக்கல் வந்துட்டு 1 ரனுக்கு அவுட் ஆயிருப்பார். ரஜத் பட்டிதார் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு, ஒரு பவுண்டரி ஒரு 6 அடிச்சிருந்தாரு, ஆனால் 13 பால் 15 ரன்ல அவுட் ஆயிருப்பார். குணால் பாண்டியாவுமே ரஷீத் கானுடைய பவுலிங்கில் எல்பிடபிள்யூ ஆயிருப்பார், 1 ரனுக்கு அவுட் ஆயிருப்பார். டிம் டேவிட் 17 பாலில் 24 ரன் அடிச்சிருப்பார், 3 பவுண்டரி ஒரு 6 அடிச்சு பயங்கரமாக ஒரு நல்ல ஷாட் கொடுத்துறாருன்னு சொல்லலாம். எண்ட் ஆஃப் த ஜிதேஷ் சர்மா பயங்கரமாக ஆடிருப்பார், 11 ரன் அடிச்சிருப்பார். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான இன்னிங்ஸு விராட் கோலி தான் சொல்லணும். ஸோ சேஸ்னாலே சேஸ் மாஸ்டர் தான் விராட் கோலி தான், பயங்கரமாக சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் 161 18 ஓவரில் அடிச்சிருப்பாங்க. ஸோ ஜிடியோடைய பவுலிங் பொறுத்த வரைக்குமே சிராஜ் வந்துட்டு 4 ஓவருக்கு 38 ரன்னு 1 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஸோ ககிசோரா பால் 3 ஓவருக்கு 44 ரன் போயிருக்கும். ஸோ எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தார், 1 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஜேசன் ஹோல்டர் 2 ஓவருக்கு 16 ரன்னு. ரஷீத் கான் வந்துட்டு சூப்பரான பவுலிங் நல்லா போட்டிருந்தாரு, 4 ஓவருக்கு 25 ரன்னு 2 விக்கெட்டு. அர்ஷத் கானுமே 4 ஓவருக்கு 32 ரன்னு 1 விக்கெட்டு. ஸோ பிரசிடேஷனாக ஒரு ஓவருக்கு 7 ரன்னு கொடுத்து இது பண்ணேன். ஜிடி நிறையா ஃபீல்டிங்லேயே சொதப்பிட்டாங்கன்னு சொல்லலாம், நிறைய கேச்சஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. விராட் கோலியோடைய கேச்சஸ்லாம் விட்டாங்க. ஸோ ஃபீல்டிங்லேயே பயங்கரமாக சொதப்பினால அவங்களால பெருசாக ரன்ஸும் அடிக்க முடியல. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோடைய பேக் டு பேக் சாம்பியன்ஷிப்பு. ஸோ இது வந்துட்டு ஒரு ஆர்சிபியோடைய எரானே சொல்லலாம். ஸோ பயங்கரமாக ஆடிருக்காங்க.
பயங்கரமான டீம் எடுத்திருக்காங்க. மெகா ஆக்ஷனாக இருக்கட்டும், மினி ஆக்ஷன்லேயுமே வந்துட்டு நல்ல சூப்பரான டீமு. ஸோ எல்லாமே வந்துட்டு நல்லா ஃபிட்னஸ்லேயே இருக்காங்க, நல்ல ஃபார்ம்லேயே இருக்காங்க, பயங்கரமாக ஆடுறாங்கன்னு சொல்லலாம். ரஜத் பட்டிடார் வந்துட்டு பயங்கரமான கேப்டன்சி. ஆர்சிபி 18 வருஷம் கப் அடிக்காததுக்கு ரொம்ப சூப்பராக பேக் டு பேக்லேயே அடித்து கொடுத்துறாரு. ஸோ பயங்கரமாக ஆடுறாங்க. ஸோ ஆர்சிபியோடைய ஒரு வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு டீமாகவே இருக்காங்க. எல்லா பேசலுமே கவர்டு, ரொம்ப சூப்பராக ஆடுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மேட்ச் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஆர்சிபி வந்துட்டு ரொம்ப சூப்பராக பேக் டு பேக் கப் அடிச்சது பயங்கரமாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. ஸோ ஜிடி வந்துட்டு இந்த டீமை வச்சு இவங்க பிளே ஆஃப் போவாங்களா அப்படின்றது நிறைய கேள்விகள் இருந்தது. ஸோ இதை வச்சு அவங்க ஃபைனல்ஸே போயிட்டாங்க. ஜிடி வந்துட்டு ரொம்ப சூப்பராக ஆடினாங்க. ஸோ இந்த சீசன் முழுக்க ஸோ பயங்கரமாக ஆடினாங்க. 1-2-3 1-2-3ன்றதை வச்சு ரொம்ப சூப்பராக ஆடினாங்கன்னா ஸோ பயங்கரமாக ஆடுறாங்க ஜிடி. ஸோ கன்சிஸ்டண்ட்டாகவும் ஆடுறாங்க. சாய் சுதர்ஷனாக இருக்கட்டும், பட்லராக இருக்கட்டும், சுப்மன் கில்லாக இருக்கட்டும். ஸோ 3 பேரில் 2 பேர் யாராவது கண்டிப்பாக நின்றுருக்காங்க. ஸோ 2 பேர் அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் ஆனாலும் ஒருத்தராவது 18 ஓவர் கண்டிப்பாக நின்றுருக்காங்க. ஜேசன் ஹோல்டரோடைய அடிஷன் ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். வாஷிங்டன் சுந்தரும் ஒரு மேட்ச் நல்லா அடிச்சு கொடுத்தாரு. ஓட்டியாக அங்கங்கே ஃபினிஷ் பண்ணாங்க. ஸோ ஜிடி பொறுத்த வரைக்கும் அவங்களுமே ஒரு சூப்பரான டீமாக இருக்காங்க. நிறைய ஓட்டைகள் இருக்குது. இருந்தாலுமே வந்துட்டு அவங்க இதை வச்சு அவங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஸோ இது ஜிடிக்கும் கங்க்ராட்ஸ், ஆர்சிபி ஒரு பேக் டு பேக் ட்ராஃபி. ஸோ ஆர்சிபிக்கும் கங்க்ராட்ஸ். ஸோ இது வந்துட்டு ஆரஞ்சு கேப்பு, பர்பிள் கேப்லாம் யாருக்கு போச்சு அப்படின்னா, ஆரஞ்சு கேப் வந்துட்டு வைபவ் சூரியவன்சிக்கு தான் போயிடுச்சு. ரொம்ப சூப்பரான இன்னிங்ஸ் ஆடினார். ஸோ அவர் தான் வந்துட்டு அந்த டீமையே மொத்தமாக எடுத்துகிட்டு போனாலே சொல்லலாம் பிளே ஆஃப்ஸுக்கு. ஸோ ஒரு சிங்கிள் மேனாக வந்துட்டு ஒரு டீமை மொத்தமாக பிளே ஆஃப் எடுத்து போகிறது வைபவ் சூரியவன்சி தான். ஒரு பயங்கரமான நாக் ஆடினார், பயங்கரமான இன்னிங்ஸு. ஸோ ஈஸியாக 6 அடிக்கிறது பயங்கரமாக. ஸோ எல்லா பவுலர்ஸையும் போட்டு அடி பிடிச்சிட்டாருன்னே சொல்லலாம். ஸோ அது பயங்கரமான கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் வைபவ் சூரியவன்சி. ஸோ பயங்கரமான ஒரு இதுன்னு சொல்லலாம். ஸோ வெல் டிசர்வ்ட் ஆரஞ்சு கேப்பு ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. ஸோ பர்பிள் கேப்பை பொறுத்த வரைக்கும் ககிசோ ரபாடா சூப்பரான போலிங் போட்டிருந்தாரு. ஸோ 29 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. ஸோ ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் எப்போவுமே பர்பிள் கேப் போகும். ஸோ ரொம்ப சூப்பராக போட்டாங்க. சவுத் ஆஃப்ரிக்கன் பேசரு பயங்கரமான பேஸ் போலிங்கும் சரி, விக்கெட் டேக்கிங் டேவிஸும் சரி ரொம்ப சூப்பராக எடுத்துருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஃபேர் பிளே அவார்டு பொறுத்த வரைக்குமே இந்த வாட்டி பஞ்சாப் கிங்ஸுக்கு ஃபேர் பிளே அவார்டு கிடச்சிருக்கு. ஸோ ரொம்பவே ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாகவும் நல்ல ஒரு கண்டக்டாகவும் ரொம்ப சூப்பராக இருந்ததுனால பஞ்சாப் கிங்ஸ் ஒரு நல்ல ஃபேர் பிளே அவார்டு கிடச்சிதுன்னு சொல்லலாம். ஸோ பஞ்சாப் கிங்ஸு நீங்கள் பாருங்கள், ஸ்டார்டிங்கில் 7 out of 7 ஜெயிச்சு, ஸோ அடுத்த 7 மேட்ச்சில் ஜஸ்ட்டு 2 to 3 மேட்சஸ் தான் ஜெயிக்கணும். ஸோ அதில் மொத்தமாக தோற்று அவங்க பிளே ஆஃப் விட்டே வெளியே போயிட்டாங்க. ஸோ அவங்களா பிளே ஆஃப் வந்துட்டு 2 மேட்ச் கண்டினியூஸாக ஜெயிச்சிருந்தா அப்புறம் அவங்க பிளே ஆஃப் போயிருக்கலாம். ஸோ அவங்க மொத்தமாக சுற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக அவங்க பவுலிங்னாலேயும் அவங்க ஃபீல்டிங்னாலேயும் மட்டுமே அவங்க பிளே ஆஃப்ஸ் மிஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஸோ இதனால் வந்துட்டு ரொம்பவே சூப்பரான ஐபிஎல் சீசனாக அமைஞ்சது. ஸோ ரொம்பவே வாழ்த்துக்கள் ஃபார் ஆர்சிபி பேக் டு பேக் கப்பும் சரி, ஜிடி ஒரு ஃபைனல்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தாங்கன்னு சொல்லலாம். சுப்மன் கில்லுடைய கேப்டன்சியாக இருக்கட்டும், ரஜத் பட்டிடாரோட கேப்டன்சியாக இருக்கட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தாங்க. ஸோ இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ஜுரிஸு, சிஎஸ்கே மட்டும் இல்லை ஏகப்பட்ட டீமுக்கும் பயங்கரமான இன்ஜுரிஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் சீசன் அவங்க இன்ஜுரி ஆகாமல் ஸோ நெக்ஸ்ட் சீசனாவது எல்லா டீமும் வந்துட்டு ஃபுல் ஸ்குவாடாக ஆடணும், ஃபுல் பிளேயிங் லெவன் ஆடணும் அப்படின்றது என்னுடைய விஷயமாக இருக்குது. ஸோ ரொம்பவே சூப்பரான ஐபிஎல் சீசனு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அடுத்து அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.